அக்கா, நீ அத்தை மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைச்சல, அதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். அத்தை பிறந்த நாளைக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணு. நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் கூப்பிடு. அத்தைக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருக்கும். அவங்க இத்தனை நாளா குடும்பம் குடும்பம்னு தனக்கு எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. நீ மட்டும் இத பண்ணனா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. உன்னையும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா வழக்கமா இதெல்லாம் நீ தானே பண்ணுவ. இப்ப என்ன பண்ண சொல்ற? அக்கா, நீ கௌதம் மாமாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல அத்தைக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனா நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணனா அவங்க மனசுல நீ இடம் பிடிச்சிடலாம். உன்னையும் அத்தை முழு மனசோட ஏத்துப்பாங்கல்ல, அதான். என்ன அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ரகசியம் பேசுற மாதிரி தெரியுது? ரகசியம்லாம் இல்லைங்க. அத்தைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பிளான். அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சித்திக்கு சர்ப்ரைஸா? என்னது? ஒன்னும் இல்லைங்க. இது வரைக்கும் அத்தை அவங்களுக்குன்னு எதுவும் பெருசா பண்ணிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம எம்ப்ளாயிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அத்தை பர்த்டேக்காக ஒரு பார்ட்டி வச்சா அத்தை சந்தோஷப்படுவாங்கல்ல. வான்மதி, நீயா யோசிச்ச? செம்ம ஐடியா. ஜம்மாயிச்சிட வேண்டியதா? அம்மா வந்துட்டாங்க. என்னக்கா இது சின்ன குழந்தை மாதிரி? நீ எதுவும் பேசக்கூடாது. இது எல்லாமே உன் மருமக ஏற்பாடு. யாரு? வெண்ணிலாவா? இல்ல அண்ணாமல, இதெல்லாம் வான்மதி ஏற்பாடு. உனக்காகவே அவ இதெல்லாம் பண்ணிருக்கா. ஏமா இதெல்லாம்? அத்தை, நீங்க இந்த குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக உங்களுக்குன்னு எதுவுமே பண்ணிக்கல. அதான் உங்களை சந்தோஷமா பார்க்க என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சர்ப்ரைஸ். தேங்க்ஸ்மா. பாத்தியா நாமல, இத்தனை வருஷமா நாங்க கூட இந்த மாதிரிலாம் யோசிக்கல. ஆனா வான்மதி யோசிச்சிருக்கா. உன் மேல அவ்வளவு பாசம் அவளுக்கு. சூப்பர் வான்மதி, கலக்கிட்டீங்க. சித்தி இவ்வளவு சந்தோஷமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் உங்களால தான். தேங்க்யூ சோ மச். என்னங்க இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு, இது என் கடமை. பரவாயில்லையே, வெண்ணிலா ஐடியா நல்லாவே வொர்க் அவுட் ஆகுது. இப்படிதான் எல்லாரையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கா. நமக்கு தான் இது தோணல. எப்படியோ முதல்ல அவளால நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. இப்படியே அவ ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்திட வேண்டியதான். ஆமா, எல்லாரும் இங்க இருக்கீங்க. எங்க வெண்ணிலாவை காணோம்? யாரோ ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு போனா இன்னும் காணோம். அண்ணாமலை பிறந்த நாளுக்கு நம்ம எல்லாரையும் விட அவ தான் அதிகமா சந்தோஷப்படுவான்னு நினைச்சேன். ஆனா அவ இந்த ஃபங்க்ஷன்ல கூட கலந்துக்காம ஏன் போனா? வேணும்னே பண்றாளா? ஏய், இருக்காதுமா. போயிட்டு உடனே வரலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும். மச்சான், நம்ம என்ன வேலை வெட்டி இல்லாமையா இருக்கோம்? இவ்வளோ பேர் அத்தை மேல அன்பு இருக்கிறதுனால தான் வந்திருக்காங்க. அப்படின்னா இந்த வீட்டு மருமகளுக்கு அத்தை மேல அன்பு இல்லைன்னு தான் அர்த்தம். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஃபங்க்ஷன் முடிஞ்சு போய்க்கலான்னு. ஆனா அவ தான் கேட்கல. இல்ல, வெண்ணிலாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கோவிலுக்கு போறதா இருந்தா என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பா. இன்னைக்கு அவ விலகி நிக்கிறானா, இதுல வேற என்னமோ இருக்கு. கடவுளே, இன்னைக்கு அத்தையோட பிறந்த நாள். இந்த பிறந்த நாளைக்கு எல்லாமே நான் பக்கத்துல இருந்து செய்வேன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா என்னால அவங்க பக்கத்துல இருக்க முடியல. எனக்கு ஏன் இவ்ளோ சோதனை, இவ்ளோ பெரிய தண்டனை? அம்மா, டைம் ஆயிடுச்சு. கேக் கட் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுப்பா. அண்ணாமலை, யாருக்காக வெயிட் பண்ற? அதான் எல்லாரும் வந்தாச்சேமா. நான் காலையில ஒரு முக்கியமான கெஸ்ட் வராங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்க இன்னும் வரல. அவங்க வந்ததும் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
நானும் காலையில இருந்து கேக்குறேன், யார் அண்ணாமலை அந்த கெஸ்ட்? இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்களே பாப்பீங்க. வான்மதி, எல்லா ஏற்பாடும் சரியா இருக்குல்ல? நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் பக்காவா பண்ணிட்டேன். அவங்களுக்கும் எந்த குறையும் இல்லாம பக்காவா கவனிச்சு அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. அப்படி யார்தான் வர போறாங்க? ஓவர் பில்டப்பா இருக்கு. ஆண்டி, இவனா? இவ எதுக்கு இங்க வந்தா? அண்ணாமலைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா? அதனாலதான் என்ன கூட இருந்து பாத்துக்க சொன்னாங்களா? என்ன நடக்குது ஒண்ணும் புரியலையே. சாரா எதுக்காக வருணை ஃபாலோ பண்ணிட்டு ஏற்காடு வரைக்கும் வந்தா? வருண் எதுக்காக சாராவை மீட் பண்ணத என்கிட்ட மறைக்கணும்? ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. ஹலோ. ஹலோ சார், நான் வருண் அம்மா பேசுறேன். ஹலோ மேடம், வாட் அ சர்ப்ரைஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ், ஐ அம் குட் மேம். வெல், சொல்லுங்க மேடம், என்ன சடனாக கால் பண்ணியிருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், வருண் பர்த்டே, ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன். அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கால் பண்ணேன். ஏன்னா வருண் உங்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் உங்ககிட்ட நல்ல ஃப்ரெண்டா தான் பழகியிருக்கான். அதான் கேட்குறேன் சார். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ரொம்ப பிடிச்சது அவனோட அம்மா உங்களை மட்டும்தான். ஏன்னா அவன் அதிகமாக என்கிட்ட பேசினது உங்களை பற்றி மட்டும்தான். மற்றபடி அவன் வேற எதுவும் பெருசாக ஆசைப்பட்டதா எனக்கு தெரியல மேடம். வருண் அங்க படிக்கும்போது ஏதாவது பொண்ணுக்கிட்ட க்ளோஸா பழகுனானா? ஆமாம் மேடம், யாரோ ஒரு பொண்ணு கூட அவன் அடிக்கடி பேசிக்கிட்டு ரொம்ப க்ளோஸாக இருந்தான். பட் அந்த பொண்ணு பேர்லாம் எனக்கு தெரியாது. இந்தியாவுக்கு போன பிறகு அவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த கேர்ள் கூட தானே அவனுக்கு மேரேஜ் ஆச்சு? ஆமாம் ஆமாம் சார், அதை பற்றி நான் அப்புறமா பேசுகிறேன். வருணுக்கு வேற யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு அதை தெரிஞ்சுக்கணுன்னு தான் கால் பண்ணேன் சார். சரிங்க சார், நான் கால் பண்ணுறேன். தேங்க்யூ மேடம். வருணை கேட்டதா சொல்லுங்க. ஷியோர், கண்டிப்பாக சார். பாய் மேடம். பாய்.